ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா, கௌதம் நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போகணும், நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு சில பிரச்சனைகளால் வந்து நம்ம 2 பேரும் எங்கேயும் வந்து சேர்ந்து வெளியே போனதே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இலக்கியா நானும் வந்து இந்த கார்த்தியோட விஷயத்தில் வந்து அவனை வந்து திருத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து அவனை வந்து டேக் கேர் பண்ணுறதுலேயே வந்து எனக்கு சரியாக போச்சு. நீ வந்து ரேவதியை வந்து போய் பார்க்குறதோ வர்றத மாதிரி வந்து இருந்தேன். அதனால் வந்து நம்ம வந்து நமக்காக ஒரு ஃப்ரீடமான டைமை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் இலக்கியா வந்து என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன இலக்கியா உன் கூட தானே வந்து உன் மாமா பொண்ணு வந்து வளர்ந்தா பிறந்தா, ஏன் அவளுக்கு மட்டும் கேரக்டர் புத்தி இப்படி வந்து போயிருக்கு, எதுக்காக வந்து நம்ம குடும்பத்தை வந்து ஏமாத்திரம், அவளுக்கு வந்து பணம் இல்லையா, இல்லை சொகுசான வாழ்க்கை இல்லையா, எல்லாமே வந்து அவளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருந்துச்சுல, இவ்வளோ இருந்து எதுக்காக வந்து கார்த்தியை வந்து ஏமாத்திருப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு வளர்ந்த இடம்லாம் வந்து ஓகே தான் வந்து கௌதம், வளர்க்குற வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது. என்னுடைய மாமா வந்து என்னவோ எங்கள் அம்மா வந்து நல்லா தான் வந்து வளர்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை வந்து இந்த சிந்தாமணியத்தை வந்து வன்மத்தவும் கெட்ட எண்ணங்களை வந்து ஊட்டி வளர்த்ததுனால தான் வந்து அவள் வந்து இப்போ இந்த மாதிரி நிலைமையில வந்து நின்று இருக்கா. அவள் வந்து என்னை வந்து எப்படியாவது வந்து சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் இந்த என்னை வந்து தோக்கடிச்சு அவள் வந்து ஒரு படி வந்து முன்னால் இருக்கணுன்றது தான் அவளுடைய ஆசையை. அது வந்து நடக்காத போகிறப்ப தான் வந்து இவ வந்து நிறைய தவறான விஷயத்துக்கெல்லாம் வந்து போயிடுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை வந்து திருத்தத்துக்காக வந்து இவ்வளோ பெரிய பிளான் வந்து பண்ணிட்டு இருக்குமே, கண்டிப்பாக வந்து திருந்துவலா இலக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டது. அதுவும் வந்து எனக்கு தெரியல, காலத்தோட கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இலக்கியா வந்து சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளுடைய வசந்த் பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அக்கா எங்கே இருக்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி. என்ன கௌதம், என்ன வசந்த் இவ்வளோ வந்து எதிர்ச்சியாக வந்து பேசுகிற என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, மாமாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வசந்த் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. தெரியலக்கா, அந்த ஆஞ்சலி தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இலக்கியா என்னாச்சு யாருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து என்னன்னு தெரியல, பேச்சு மூச்சே இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்களாம். வசந்த் வந்து இப்போ தான் வந்து கால் பண்ணி சொன்னோம், நான் வந்து உடனே வந்து மாமாவை வந்து பார்த்தே ஆகணும், நடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தாமணியும் இந்த அஞ்சலி சேர்ந்து நம்முடைய மாசிலாமணி வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதாங்க வந்து வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இந்த ஆஞ்சலியோட பிளானை வந்து எப்படியாவது வந்து நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா மாசிலாமணிக்கு வந்து எந்த மாதிரி கெடுதல் எந்த மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்கன்றத வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை தருவாங்க. எனக்கு இந்த வீடியோ கலெக்ட் மறக்காம